மாலை வணக்கம். செல்வங்களே, பாருங்கள், எல்லாம் நன்மைக்காகவே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தில் அதை உறுதிப்படுத்தலாம். எப்படி என்றால், பாருங்கள், கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அவருக்கு இயேசு என்ற பெயர் இட்டார்கள். அவர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நான் கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தார். அதை நம்பவில்லை. அவரை அடித்து கொன்றார்கள். சிலுவையிலே அறையப்பட்டு அவரை மரணத்துக்கு ஆக்கினார்கள். அவர் சொன்னார், நான் கடவுள், நீங்கள் என்னை அழித்தாலும் 3 நாட்களுக்குள் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னார். நான் கடவுள்னு சொன்னார். நீங்கள் என்னை சாவடிச்சிட்டா கூட 3 நாளைக்கு பிறகு என்னால் நான் திருப்ப வருவேன் அப்படின்னு. அதே மாதிரி அவரை சிலுவையில் அடித்து சாவடிச்சிட்ட பிறகு அவர் சொன்ன மாதிரி 3 நாளில் உயிராக வந்துட்டார். இதுவரையிலையும் யாரும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. செத்தவன் மீண்டும் வந்தது கிடையாது. நான் கடவுள், நான் இறந்த 3வது நாளே நான் திரும்பி வருவேன்னு சொன்னார். பாருங்கள், அவர் சொன்ன மாதிரியே அந்த 3வது நாள் உயிராக வந்துட்டார். வந்துட்டு அவர் உயிரோடு வந்ததை பல காட்சிகளின் மூலயமா அவர் உறுதிப்படுத்தினார். பாருங்க, அவர் அடித்து சாவடிச்சதுனால தான் குட் ஃப்ரைடே, அவர் அடித்து சாவடிச்சதுனால தான் அவர் கடவுள் என்ன உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் அடித்து சாவடிச்சது கூட நன்மைக்காகவே. அதனால தான் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நன்மைக்காகத்தான் சொல்லுவாங்களே, அது அங்கே உறுதியாச்சு பார்த்தீங்களா?